ஒரு கிராமத்தில் மகேஷ் என்கிற பேர் கொண்ட ஒரு விவசாயி தன் பையன் பூரான் கூட விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப வருஷமா மழையே பெய்யறது இல்ல. நாம செய்யற எல்லா விவசாயமும் நஷ்டமாயிடுது. விலைவாசியும் அதிகமாயிடுச்சு. நாம வேற ஏதாவது வேலைய பார்க்கணும், இல்லன்னா பெரிய கஷ்டத்துல நாம மாட்டிப்போம். ஆனா அப்பா, இத தவிர நமக்கு எந்த வேலையும் தெரியாதே. நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எப்ப பார்த்தாலும் மகேஷ் கவலை இருந்ததால உடம்பு சரியில்லாம போச்சு. கண்ணா பூரன், வீட்ல சமைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. போப்பா, மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. பூரான் காய்கறி வாங்க போனான். எல்லா காய்கறிகளும் இவ்வளவு விலை அதிகமா இருக்கே, என்னால எந்த காய்கறியும் வாங்க முடியலையே. சரி, பேசாம 2 முட்டைய வாங்கிட்டு போலாம். இத வச்சு இன்னைக்கு நாள ஓட்டிடலாம். பூரான் முட்டை வாங்கிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்தான். என்னப்பா கண்ணா இது, வெறும் 2 முட்டை வாங்கிட்டு வந்திருக்க. இத வச்சு நாம 3 பேர் எப்படி சாப்பிட முடியும் சொல்லு? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, எது இருக்கோ அதை வச்சே நாம சமாளிச்சுக்கலாம். அப்பத்தான் அவங்க வீட்டு கதவு யாரோ தட்டுனாங்க. யார் வந்திருக்காங்கன்னு நான் போய் பாக்குறேன். நீங்க யாரு? தம்பி, நான் ஒரு யாத்ரிகன். எனக்கு ரொம்ப பசியாவும் தாகமாவும் இருக்கு. ஏதாவது கொஞ்சம் சாப்பிட கிடைக்குமா? எங்க அம்மா இப்பதான் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் தண்ணிய குடிங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. அப்பாடா, ரொம்ப திருப்தியா இருக்கு. நீங்க செஞ்சிருக்கிற முட்டை குழம்பு ரொம்ப சுவையா இருக்கு. இன்னைக்கு பசியோட இருக்கிற எனக்கு சாப்பாடை போட்டு நீங்க புண்ணியத்தை தேடிக்கிட்டீங்க. இது எங்களுடைய கடமை. நீங்க ரொம்ப நம்பிக்கையோட எங்களோட வீட்டுக்கு வந்தீங்க. நாங்க எப்படி உங்களை வெறும் வயித்தோட அனுப்ப முடியும் சொல்லுங்க? தம்பி, நீ என்னப்பா வேலை பாக்குற? இப்பதாங்க நான் வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னோட பேரு பகத்ராம். என்னோட கிராமத்துல எனக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் இருக்கு. தம்பி, உங்க அம்மா இவ்ளோ நல்லா சமைக்கிறாங்க இல்லையா? நீயும் கூட இதே வேலைய பாரு. இங்க கூட எந்த தாபாவும் கிடையாது. நான் வேணும்னா உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறேன். அதை வச்சு நீ வியாபாரத்தை ஆரம்பி. நீ பணம் சம்பாதிச்ச உடனே என்னோட பணத்தை திருப்பி கொடு. ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு புது நம்பிக்கையையும் புது வழியும் காட்டியிருக்கீங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த வேலையை செஞ்சான் பூரான். நிறைய பணம் சம்பாதிச்சான். அப்புறம் மோட்டு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்த. நல்லது செய்வர்களுக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே.